மனித மனம் என்பது பாசிட்டிவான விஷயத்தை விட நெகட்டிவான விஷயத்த சீக்கிரமே அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை அந்த விஷயத்தை தவிர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம மனம் நம்ம அறியாம அந்த விஷயத்தை நோக்கி ஈர்க்கப்படுதுன்னு சொல்லலாம். அந்த வகையில ஜோதிடத்துல 9 கிரகங்கள்ல ராகு கேதுக்கள் என்ற பருப்பொருள் இல்லாத, அதாவது அது ஒரு கோளே கிடையாது, அது ஒரு ஜோன், அது ஒரு எனர்ஜி, அது ஒரு இல்யூஷன். ஆனா அந்த இரு கிரகங்கள் தான் ஒரு ஜாதகரோட வாழ்க்கையே தீர்மானிக்குது அப்படின்னா நம்ப முடியாது. ஆனா அதுதான் உண்மை. மற்ற எல்லா கிரகங்களும் தங்களோட சுப அசுப பலன்களை வாரி வழங்கினாலும் இந்த இரு கிரகங்கள் தீர்மானிக்கிற விஷயங்கள் தான், அல்லது இந்த இரு கிரகங்களும் என்னது நம்மளுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒரு சில அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை தவிர மீது யாராலையுமே கணிக்க முடியாது. அதனாலதான் அந்த இரு கிரகங்களுமே இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிஸ்டீரியஸான, இந்த இரு கிரகங்கள் கிட்டையும் இருக்கிற ஆளுமை இந்த கிரகங்களை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வை தூண்டக்கூடிய வகையில் இருக்கும். தன்னோட சொந்த நாட்டோட கலாச்சாரம் அல்லது தன்னோட மாநிலம், தன்னோட ஊர், இதில் இருக்கக்கூடிய பண்பாடு பழக்க வழக்கங்கள், இது தெரிந்த ஒரு ஆள் நம்மக்கிட்ட வந்து ரியாக்ட் பண்ணும்போது இல்லை டீல் பண்ணும்போது அதை பற்றின ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரு கவனமான நடவடிக்கை நம்மக்கிட்ட இயல்பாகவே இருக்கும். ஆனால் ராகு கேதுக்கள் அந்நிய கிரகங்கள் உங்கள் லைஃப் ட்ராக்கை அது வரைக்கும் போயிட்டு இருந்த பாதையிலிருந்து அப்படியே திருப்பக்கூடிய அந்நிய கிரகங்கள். ஸோ அவங்க என்ன எது செய்வாங்க, நம்ம பழக்க வழக்கம், பண்பாடு, கலாச்சாரங்கள் இதை அப்படியே திசை திருப்புவாங்க. ஆனால் அது எந்த விதத்தில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியாது. அதுதான் உண்மை. ஆனால் இதில் முழு விஷத்தையும் தன் வாயில் வைத்திருக்கும் தலைப்பகுதியான ராகு என்ற நிழல் கிரகம் தேவையில்லாத அளவுக்கு மீறிய ஆடம்பர நாட்டங்களையும் உலகியல் இன்பங்களையும் ஜாதகருக்கு கொடுத்து தன்னுடைய மகா தசையில் 18 வருடங்கள் முடிவில் மேக்சிமம் 90% அந்த ஜாதகரை ஒன்று பொருள் வாழ்க்கையிலிருந்து சரிவை நோக்கி தள்ளும். அப்படி இல்லைன்னா அவருடைய அக வாழ்வை பயங்கர பாதிப்புக்குள்ளாகும். உங்களுடைய புற வாழ்வில், அதாவது பொருள் சார்ந்த வாழ்வில் ஒரு வீழ்ச்சி சரிவு வரும் பொழுது அப்போ நீங்க ஆன்மீகத்தை நோக்கி உங்க கவனம் திரும்பும். ராகுவோட ஸ்டைல் அது. கேதுவோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, ராகுவ மாதிரி அவரு ஸ்ப்ரெட் ஆக மாட்டார். இவர் ஆழமா போவார் உள்ள. தொழில், மதம், கல்வி, உறவுகள், இல்லை ஒரு பதவி, புகழ், அதிகாரம், இந்த மாதிரி விஷயங்கள், ஆரோக்கியம் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவரு அந்த விஷயங்கள்ல என்ன தெரியணும், ஐயா நீங்க ஒரு வேலை செய்றீங்க, அந்த வேலை செய்வதற்கு உரிய அறிவு, அதுக்கு எத்தனை நபர்கள் தேவை? 2 பேரோ 3 பேரோ போதும். அதுக்கு இவ்வளவு நேரம் தேவை. இதுதான் ஒரு உத்தியோகமோ ஒரு ப்ராஜெக்டோ எடுத்து அதை கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கெட்யூலுக்கு நம்ம போகக்கூடிய தன்மை இல்லையா? இதுதான் அந்த வேலையால் அந்த நபர் மற்றும் அவர் சார்ந்த நிறுவனம் அனைத்துமே லாபம் பெற முடியும். ஆனால் உத்தியோக ஸ்தானமாகிய 6ஆம் இடத்துலையோ அல்லது தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துலையோ சம்மந்தப்பட்ட கேது என்ன செய்வார்னா, ஜாதகர் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் பாஸுக்கு இல்லை அவரோட டீம் லீடருக்கு இவ்வளவுதான் வேணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிடுவாங்க. ஆனால் இவர் அவரை திருப்தி பண்ணுறதுக்காக இல்லை தன்னுடைய மேதாவித்தனத்தை வெளியே காண்பிக்கிறதுக்காக அவர் அந்த ப்ராஜெக்டில் ரொம்ப ஆழமாக இறங்கி செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஐயா ஒரு சினிமா வந்து ஒரு 3 months எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 3 months அந்த ப்ராஜெக்டுக்கு பணம் செலவழித்து 3 monthsக்கு அப்புறம் அதை வந்து ஸ்க்ரீனில் வந்துடணும். வந்து ஒரு 1 month ஓடிச்சுன்னா அந்த ப்ரொடியூசருக்கு லாபம். அந்த ட்ரெண்டுக்கு எடுத்த அந்த படம் குயிக்காக ரிலீஸ் ஆகும். அந்த ட்ரெண்ட்லேயே அதில் நடித்தவங்க எல்லாருமே ஃபாஸ்ட்டாக நிறைய வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்தி அவங்க ஸ்டாராக மாறுவாங்க இல்லையா? ஒரு படத்தை வந்துட்டு 2 வருஷம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ட்ரெண்டில் இருக்கும், ஆனால் அது முடிக்கும் போது ட்ரெண்டே மாறிடும்.
அதில் நடித்தவங்க எல்லாரும் மற்ற படத்தை எல்லாத்தையுமே ஒத்துக்காம கால்ஷீட் கொடுக்காம இதுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. பணத்துக்கு செலவழித்த தொகையோட வட்டியை கணக்கு பார்த்தா படம் ஓடி லாபம் எடுக்கிறத விட செலவு அதிகமாக இருக்கும். கேது இதைத்தான் பண்ணுவார். அளவுக்கு அதிகமான ஞானத்தை பெற முயற்சிப்பார். வக்ரகிரகம் இல்லையா, அது இருக்கிற பாவங்கள்ல ஒரு உறவு ஸ்தானத்துல இருந்தா இவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இந்த உறவுகள்ல இன்னும் நோண்டிக்கிட்டே இருப்பார். அவன் நம்ம மேல உண்மையிலே பாசம் வச்சிருக்காங்களா சந்தேகிச்சுக்கிட்டே இருப்பார். பாவத்துக்கு ஏற்ற மாதிரியா அவரோட தன்மைகள் மாறி வெளிப்படும். புற வாழ்வுல அளவுக்கு அதிகமான ஞானமும் அக வாழ்வுல மனிதனோட உணர்வுகளோட சம்மந்தப்படும் போது அளவுக்கு அதிகமான சந்தேகமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே சந்தர்ப்பங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கும். சந்திரனின் தன்மைகளை பொறுத்து ஒரு ஜாதகரோட மனம் தீர்மானிக்கப்படுது. அப்படி இருக்கிற விஷயங்கள்ல ஒரு செகண்ட்ல எவ்வளவோ ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் வரக்கூடிய இந்த மனித உணர்வு பெர்ஃபெக்ஷனை பார்க்கக்கூடிய கேது மிக கடினமான மனநிலைக்கு மன அழுத்தத்திற்கு ஜாதகரை கொண்டு போய் அதன் பிறகு ஞானத்தை கொடுப்பார். இதனாலதான் கேது வலுத்த ஜாதகர்கள் சமுதாயத்துல இருந்து டிட்டாச் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகின்றன. உங்க உடல் மனம் ரெண்டையுமே ஹீல் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் அவர் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு ஆன்மீகம் தத்துவார்த்த சிந்தனைகள் நம்மளுக்கு போதிக்கக்கூடிய பேரின்பத்தை வழங்கக்கூடிய அகவாழ்வை சிறப்பிக்கக்கூடிய கேது என்ற மகா ஞானமான கிரகத்தை பற்றிய தன்மைகளை இன்று பார்க்கலாம். நிழல் கிரகமாகிய கேதுக்கு தலை இல்லாத காரணத்தினால முதல்ல ஜாதகரை தன்னோட தன்மையாகிய தான் யார், தன்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை தனக்குள்ளே எழுப்பக்கூடிய உணர்வை தூண்டக்கூடிய கிரகமா இருக்கும். இதோட மெயின் கோர் பர்சனாலிட்டி அப்படின்னா எதை தொட்டாலும் அதுல இருந்து டிட்டாச் ஆகக்கூடிய உணர்வை மறைமுகமாக கொடுக்கக்கூடிய அது சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையுமே கட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாவத்தோட விஷயங்கள்ல மனசு சீக்கிரமே ஒரு சலிப்பை உண்டு பண்ணும். அடுத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஃபோக்கஸ் பண்றது ஒரு விஷயத்த ஒன்று ஃபுல்லாக அதிலே ஃபோக்கஸ் பண்ணி டயர்டாகிறது, அல்ல ஒரு சலிப்பு விரக்தியை உண்டு பண்ணுறது. அப்படி இல்லைன்னா அது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு விலகிறது. லாஜிக்கை விட இன்ட்யூஷனுக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுக்குற ஜாதகரோட மனநிலை இருக்கும். கேது இருக்கக்கூடிய பாவம் தான் முன் ஜென்மத்தில் முந்தைய பிறவியில் அல்லது ஜென்மத்தில் ஜாதகர் எதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டாரோ அதை இந்த பிறவியில் தொடங்குற பாவமாக இருக்கும். அந்த பாவத்தில் அவருக்கு ஞானம் வரும். அதன் மூலமாக மோட்ச அனுபவங்களை ஜாதகர் பெறக்கூடிய தன்மையில் அவரோட லைஃப் ஸ்டைல் போகும் அப்படின்னு சொல்லலாம். மிக குறுகிய கால தசையை கொண்டிருக்கும் கேது தன்னுடைய தசை ஸ்டார்ட் ஆன உடனே தன்னோட சுய புக்தியிலேயே மிக தீவிரமான சில விளைவுகளை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கலாச்சாரங்களை மாற்றி அந்நிய நபர்கள் வெளிநாட்டு கலாச்சாரத்தோடு தொடர்புபடுத்துவான்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தேர்ந்தெடுத்த தொழில்துறைகள் அல்லது உத்தியோகங்கள்ல இருந்து உங்களை விலக்கி ஒன்று துறையே டோட்டலாக மாற்றிடுவார். அப்படி இல்லைன்னா தொழில் வேலை அமைப்புகள் இல்லாமல் கட் பண்ணி ஜாதகரை ஆன்மீகம் பக்கமாகவோ அல்லது அவர் மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை செய்யக்கூடிய உணர்வுகளை தூண்டி, இப்போ ஹிப்பீஸ்லாம் இருப்பாங்க ஃபாரினில், அவங்க ஒரு நாடோடிகளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் காலங்கள் ஒரு 3 months 6 months அந்த இடத்துல இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த பிளேஸுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு எந்த டார்கெட்டும் இருக்காது. லைஃப்பை ட்ராவலில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த மனநிலை வேணுனாலும் எடுத்துக்கலாம். குரு சுக்கிரன் போன்ற சுபர்களோட சம்மந்தப்பட்ட கேது அவங்களோட தன்மையில் ஆன்மீகத்திலேயோ கலைத்துறையிலையோ, அதே போன்று சனி செவ்வாய் போன்ற பாவங்களோடு சம்மந்தப்பட்ட கேது அந்த வீடு கொடுத்த பாவ கிரகங்கள்
பகை நீச்சஸ்தானங்களில் அமர்ந்து லக்னாதிபதியும் வலுவிழந்து கேதசை போகக்கூடிய காலகட்டங்களில் ஜாதகருக்கு ஒரு போதை அல்லது எதிரிகள் மூலமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சம்பந்தமான கடன் வம்பு வழக்குகள் மூலம் ஒரு ஞானத்தை கொடுத்து உண்மையான வாழ்க்கை தத்துவத்தை போதிக்கக்கூடிய சூழ்நிலையில் கேதுவோட தசை இருக்கும். உங்களுக்கு கேது தசை நல்ல அனுபவங்கள் மூலமான ஞான மார்க்கத்தை கொடுக்க போகுதா அல்லது அசுப வழியில ஞானத்தை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத கேது அமர்ந்த பாவகம், அந்த பாவகாதிபதி எந்த மாதிரியான நிலையில இருக்கிறார், அந்த பாவகாதிபதி கேந்திர திரிகோணங்கள்ல இருந்து லக்னத்துக்கு மறையாம கேதுவும் சுபர்களோட பார்வையில இருந்து லக்னம் லக்னாதிபதி வலுவா அமைந்து அதற்கு பிறகு கேது தசைக்கு பிறகு வரக்கூடிய சுக்கிரனும் அந்த ஜாதகத்துல சுபஸ்தானங்கள்ல வலுவா இருந்தார்னா எல்லாத்துக்கும் மேல பயனை அனுபவிக்கக்கூடிய உங்க ஜாதக கட்டத்தோட கதாநாயகன் லக்னாதிபதி எவ்வளவு சுபத்தன்மையோட இருக்காருன்னு ஆராயணும். அப்பொழுதுதான் நீங்க கேதுவோட திசையில சமுதாயம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பண்புகள் கொண்ட மனிதரா நீங்க ஈடுபட்டிருக்கிற துறையில ஒரு ஞான மேன்மை அடைந்து ஊர் உலகம் சமுதாயம் போற்றக்கூடிய மாபெரும் தலைவராக ஆன்மீகத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ உங்களை சிறக்க வைக்கும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா யாருக்கும் பயன்படாத எல்லாராலும் வெறுக்கப்படக்கூடிய சமுதாயத்திலிருந்து புறந்தள்ளி வைக்கப்படக்கூடிய நபர்களா உங்களை மாற்றி அதன் மூலம் அசுப வழிகளில் ஞானத்தை ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவே கேது இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய காணொளிகள் கேதுவை பற்றி போட்டிருப்போம். ஆனாலும் இந்த காணொளியில் கேதுவோட தன்மையை பற்றிய முன்னுரையை மிக எளிமையாக உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் உதாரணத்தோடு விளக்கியிருப்பேன். நம்ம சேனலோட நோக்கம் தங்கள் எதிர்காலம் சார்ந்த முடிவுகளை அறிவுபூர்வமாக எடுக்கவோ அல்லது ஜோதிடம் சார்ந்த உயர்நிலை புரிதல் மூலமாக ஓரளவிற்கு தீர்மானித்து தங்கள் வாழ்க்கை பாதையை செவ்வனே கொண்டு செல்லக்கூடிய மனநிலைக்கு உங்களை கொண்டு வருவதே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பதிவில் கேது இணையக்கூடிய கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு மாறுபட்ட கோணத்துல ஒரு சிறப்பான காணொளியை நீங்க எதிர்பார்க்கலாம். பதிவு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடமான ஆலோசகர் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். நன்றி. வாழ்க வளமுடன்.